ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இட்லி உப்புமா செய்யலாம். இட்லி வந்துட்டு நைட்டு மிச்சமாயிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க நம்ம இட்லி உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம், தக்காளி, சாம்பார் பொடி, மஞ்சத்தூள். சிம்பிளாக முடிச்சுக்கலாங்க. இப்படி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வெள்ளை உளுந்து, கடலப்பருப்பு போட்டுக்கலாங்க. போட்டு அது நல்லா இதாகிடுச்சுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. அப்படியே பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, 2 பொடியாக கட் பண்ண பச்சை மிளகா அதையும் போட்டு நல்லா இது பண்ணிக்கலாங்க. அப்புறம் தக்காளியும் போட்டு தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு கல்லுப்பு போட்டுக்கலாங்க. அப்போ தான் சீக்கிரம் வதங்கிடும். இப்போ சாம்பார் பொடியும் மஞ்சத்தூளும் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போது பொடிச்சு வச்சுருந்த இட்லியை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்திக்கலாங்க. சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாங்க. ஸோ எல்லாம் ஓகே ஆயிடுச்சுங்க. அப்புறம் மல்லித்தலையை போட்டு இறக்குனா இட்லி உப்புமா ரெடிங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.